கைஸ் வாங்கப்பா ஆக்டேட் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் பார்க்கலாம். ஆக்டேட் டு ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்டேலில் வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பைனரியை வந்து ஹெக்ஸாவாக கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து உதாரணத்துக்கு 0.615 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம், 6க்கு எப்படி எழுதணும் அப்படின்னு பார்ப்போம். அதனோட மதிப்பு எப்படி வரும்? 2/0, 2/1, 2/2, 2/3. இப்போ 6க்கு என்ன வரும்? 4 and 6 ஆட் பண்ணால் 6 தானே. அப்போ எப்படி பண்ணணும்? 0 1 1 0. சரியா? ஆனால் வந்து இங்கே ஆக்டேல்னு கொடுத்துருக்கான். ஆக்டேல்லாம் 3 நம்பர் மட்டும்தான் நம்ம எழுதணும். சரியா? அப்போ எப்படி பண்ணோம்? 1 1 0. அந்த 6க்கு வந்து 1 1 0. சரிங்களா? அடுத்தது 1 அப்படின்னா என்னென்னா 1ன்றது என்ன வரும்? 0 0 1. இது மட்டும்தானே 1ன்னா இது மட்டும்தான் 1 போடணும். அப்போ இதுக்கு மட்டும்தான் 1 போடணும், மற்ற எல்லாம் 0 போட்டணும். அப்போ வந்து என்ன வரும்? 0 0 1 1க்கு. 5க்கு 5 என்ன வரும்? இதுவும் சேர்ந்தா தானே 5. அப்போ இது ரெண்டுக்கு மட்டும் 1 போட்டு நடுவில் 0 போட்டணும். இப்போ 1 0 1 அதுதான் வந்து 5. இதுதான் வந்து பைனரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த பைனரியை திரும்ப வந்து ஹெக்ஸாவாக மாற்றணும். எப்படி? 1 1 0 0 0 1 1 0 1 அப்படின்னு இருக்குது. இதை வந்து நம்ம ஹெக்ஸாவாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவோம்? 4 நம்பரை பிரிக்கணும். 1 2 3 4 4 நம்பரா 1 2 3 4. நெக்ஸ்ட்டு இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா நம்ம 0வை 4 நம்பருக்கு சேர்த்துக்கலாம். சரியா? அப்போ பாருங்கள், இப்போ தனியாக எடுத்து எழுதுவோம். 0 0 0 1. அடுத்தது 1 0 0 0. அடுத்து இங்கே 1 1 0 1. இப்போ இதுக்கு பாருங்கள், இது என்னாச்சு? இது வந்து 1 6. இது வந்து 1. இது வந்து மதிப்பு வந்து 1 2/0 மட்டும்தானே இருக்குது. அதனால் இதுக்கு வந்து 2/3 4 மட்டும்தான் இருக்குது. 2/3 மட்டும்தான் இருக்குது. அப்போ இது வந்து 8. இதுக்கு என்ன வரும்? இது வந்து 2/0 2/1 2/2 2/3. அப்போ என்னது? 8 8 + 4 வந்து 12 12 + 2 இது வராது. 12 + 1 இது 0 இல்லையா? 12 + 1 13. சரிங்களா? அப்போ என்னாகும்? 13க்கு மேலே போயிடுச்சு, 10க்கு மேலே போயிடுச்சுன்னா 13னா என்னது? D. இதனோட மதிப்பு வந்து D. ஹெக்ஸாடெசிமலில் இப்படி தான் எழுதணும். அப்போ வந்து இதனுடைய மதிப்பு வந்து என்னென்னா 0.615 ஆக்டேல். இது ஆக்டேலுடைய மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.18D